வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு, கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நம் உடலில் மிக முக்கியமான உறுப்புகள்ல ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு, வயசாகிறது, அதாவது முதுமை ஆகிறது, மரபு வழி உள்ளிட்ட பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல இன்றைய நவீன யுகத்தில் டிஜிட்டல் கேஜெட்டுகளான போன்ஸ், லேப்டாப்ஸ் இந்த மாதிரி நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துறதால நமக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வரும். இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் ப்ரெஷரை பில்ட் பண்ணி, அதாவது அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி நம்மளுடைய கண்களை பலவீனப்படுத்தும். இதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க பாதாம் பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை, அதாவது நம்மளுடைய இம்யூன் பவரை அதிகரிக்க செய்யறதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த பாதாம் பருப்பு செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது 2.5 கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை இந்த பாதாம் பருப்பு நமக்கு வழங்கும். இது நம்மளுடைய கண்களில் இருக்கக்கூடிய திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் நம்மளுடைய கண்களை முன்னாடியே பாதுகாக்கும். இரும்பு சத்தை விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். அந்த மாதிரி ஒரு வகையை சார்ந்ததுதான் இந்த பாதாம் பருப்பு. மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான பார்வையை சரி பண்ணி வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ அந்த பாதாம் பருப்பை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் எழுந்ததும் அதோட தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் கூட நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது விரைவாக மருத்துவ பலன் கிடைக்க பெற்று கண் பார்வையை பாதாம் பருப்பு கூர்மையாக ஆக்கும். கண் பார்வையை மேம்படுவதற்கு நம்ம கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இது தவிர லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கேரட் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை நீங்க குறைத்துக் கொள்ளலாம். கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையுமே சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஊட்டச்சத்துக்கள் மிக விரைவாக கிடைக்கப்பெறும், செரிமானமும் நன்றாக நடக்கும். அதனால நீங்க கேரட்டை பச்சையாக எடுத்துக்கலாம் தான், ஆனால் நீங்க சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். வேணும் அப்படின்னா நீங்க சேலட்டாக சேர்த்துக்கலாம் உணவுகளில், இல்லைன்னா வாரத்தில் ஒரு தடவை ஜூஸ் மாதிரியும் நீங்க அதை எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அது கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, லூடின், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் ஒரு மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். இந்த ஆக்சிஜனேற்றி கண் சருமங்களில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து நம்மளுடைய கண் பார்வை செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்கும். எனவே நீங்க பச்சை இலை காய்கறிகளை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதே நீங்க கீரைகளை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் மாற்றி கீரைகளை சாப்பிடும்போது கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கேழ்கீரை, முட்டைகோஸ், ஃப்ரெக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட இந்த பச்சை இலை காய்கறிகளோட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி மற்றும் திராட்சை பழங்கள்ல கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய
நம்மளுடைய இரத்த நாளங்களுக்குள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் AMD டீஜெனரேஷன் சொல்லுவாங்க, அதை எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் நம்ம சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம ஆரோக்கியமாகவும் தெளிவாகவும் வைத்திருக்க முடியும். இந்த சிட்ரஸ் பழங்கள் நம்மளுடைய கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யும். ஸோ கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு பழங்களில் சிட்ரஸ் அமிலங்கள் இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம முழு தானியங்களை எடுத்துக்கொள்ளலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளில் குறைந்த கிளைசமிக் குறியீட்டு கொண்டிருக்கு. லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்ட ஃபுட்ஸ் தான் நம்ம சாப்பிடக்கூடிய முழு தானியங்கள். இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்கு, நியாசின் சத்தெல்லாம் இருக்குது. இதன் மூலமாக கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் AMD அபாயத்தை நம்ம குறைத்து கொள்ளலாம். முழு தானியங்கள் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம மீன் உணவுகள், சீ ஃபுட்ஸ், கடல் உணவுகள், இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம சாப்பிடலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் நம்ம பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன்களில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. எனவே டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை உலர்கண்கள், அதாவது ட்ரை ஐஸ் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. எனவே நம்ம ஃபிஷ்ஷை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டே இருக்கலாம். வாரத்தில் 2 தடவை சேர்க்கும் போது கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். ஸோ அதுக்காக நம்ம முட்டை இந்த பச்சை முட்டையை காலையில் எழுந்ததும் அப்படியே உடனே உடைச்சி சாப்பிட்றது, ஆம்லேட் வடிவத்திலையோ, ஆஃப் ஆயில் வடிவத்திலையோ, பொடிமாஸ் வடிவத்திலையோ, எண்ணெயில் வறுத்து பொரித்து சாப்பிட்றதும் நல்லது கிடையாது. முட்டை குழம்பு நம்ம எடுத்துக்கலாம். ஆவியில் வேக வைத்த, நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டையை தினமும் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தான் அதுதான் நமக்கு ஆரோக்கியம். முட்டையில் அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் A, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து, இது எல்லாமே நம்மளுடைய கண் ஆரோக்கியத்தை பார்த்தோம் அப்படின்னா பாதுகாக்கும். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் நம்மளுடைய கண் பார்வையும் கூர்மையாக்கும். கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்கள், அதாவது பிளாக் சர்க்கிள்ஸ், கண் கருவளையங்கள் என எதுவுமே ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே முட்டையை நம்ம ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நமக்கு மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுக வேண்டும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிடணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால கண்களுக்கு ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கிய இடம் கொடுத்து அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். வெளியில் செல்லும் போது கண் பார்வை நம்ம கரெக்டாக பாதுகாக்கணும். நமக்கு சரியான உறக்க நேரம் இருக்கணும். சரியான அளவு போதுமான தண்ணீர் குடிக்கும் போதெல்லாம் நம்ம கண் பார்வை கூர்மையாக இருக்கும். மற்ற கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் முன்னாடி தடுத்துக் கொள்ளலாம். நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.